பேனர் அண்ணா கொடுங்க அப்படின்னு கேக்குறாங்க. மலை, அண்ணாமலை. எப்படிண்ணா இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? உங்களுக்கு அண்ணாமலை அண்ணா. தெரியுமாம்மா அவங்க? நீ சொன்னியேடா ராஜா அண்ணா விட பெரியவங்கன்னு. அவங்க 1,00,000 சப்ஸ்கிரைபர் முடிச்சுட்டாங்க. மாஷா அல்லாஹ், மாஷா அல்லாஹ். அவங்க ஹாய் நீங்க அண்ணாமலை செக் அப்பா, இரவு பண்ணிக்கணும். வணக்கம். சூப்பர் அம்முஜி. அருமையான சாப்பாடு. ஷர்மா நகர் நல்லாவே தெரியும் பஞ்சு அப்படின்றாங்க. ஆமா, நான் பிறந்ததே இங்க தானா. இங்க இருந்து ஸ்ட்ரெயிட்டா இதுக்கு போயிட்டேன். எம்ஆர் நகர் தெரியுமாண்ணா? எம்கேபி நகர். எம்கேபி அதுக்கு நான் என்ன நகர்ல தான் சொல்றேன்னா, நான் வீடு. அண்ணா வந்து எனக்கு ஃபோன்ல சொன்னாங்க. உங்களுக்கும் அவங்களுக்கும் ரொம்ப கிட்டியாம். கரெக்ட்டா சொன்னாங்க அண்ணா, உங்க ஊர பத்தி எல்லாம். அதுதான் கேட்டேன். அப்படி எம்கேபி நகர்ல தான எனக்கு ஓன் நான் போய் ஹவுஸ் எல்லாம் அங்க தானா. ஒரு நாளு அவங்க போய் மீட் பண்ணுங்க நீங்க, அண்ணாவ. நான் நான் அதுதான் சொன்னேன். இப்பதான் வந்திருக்கேன் இங்க. இன்ஷா அல்லாஹ் பார்க்குறேன். போகும்போது சரி, டச் பண்ண முடிஞ்சுச்சுன்னா டச் பண்ணிட்டு போறேன். சரி, சரி. என்ன விட்டுட்டு பையனும் அவங்க எல்லாம் கிளம்பிட்டாங்க. நான் மட்டும் தான் இங்க இருக்கேன். இனிய இரவு வணக்கம் சொல்றாங்க அண்ணாமலை அப்பா, அண்ணா. சொல்லுங்க. ஏதாவது பேசுங்கப்பா. அண்ணா என்கிட்ட கேட்கணுமா நான் ஏதாவது? எது? ராஜா அண்ணா. என்ன கேட்கணும்? அவரு நீ அண்ணாமலை இல்லடா, அண்ணா நீ வாய இருக்காங்க. மூடுறா. நீ தான் ஃபோன்ல இருங்க. பேசிக்கிறல்ல. நான் சொல்றேன். நான் ஃபோன்ல பேசிக்கலாம். அண்ணாமலை அண்ணா இருக்காங்களே, ஒரு அவங்களுக்கு கொட்டு கொட்டுற இரு. 97,000 ஒரு சொல்லுங்க. ஒரு கொட்டு, ஒரு கொட்டு, ஒரு கொட்டு. ம். வாங்கினியா? கொட்டு வாங்கிட்டேன். வச்சுட்டேன்டா. வாங்கிட்டு அதான் கிட்ட வந்தேன். சொல்லுங்க. வாங்கிட்டியா? ஓகே. ஆ, அண்ணா அவரு நான் அண்ணா ஏஆர்சி, கேஆர்சி ஸ்கூல்ல தான் நான் படிச்சேன். ராஜா அண்ணா. ஏஆர்சி ஸ்கூல். ஓகே. ராஜா அண்ணாட்ட பகவத் சொல்றேன். நகர் வயசா நீங்களே படிங்க. ஆமா. நம்ப அண்ணா அன்னைக்கு நீங்க சொன்னீங்கல்ல, ஜாம் தர்ஜா ஜக்கு, சைதாப்பேட்டை கொக்கு அந்த மாதிரிண்ணா. வா வா தர விட்டாண்ட நீ வரங்காட்டி நான் விடமாட்டேன். ஜாம் தர்ஜா ஜக்கு, நான் சைதாப்பேட்டை கொக்கு. பஞ்சு, நான் ஹெட்போன் வைக்கல, காது வலிக்குது. நான் எடுத்துக்கிறேன். நீ பேசுறது எனக்கு கேட்காது. சரி. கேக்குதுங்களா ம். இப்போ? கேக்குது, கேக்குது. இப்ப கேக்குது. ஓகே, ஓகே. மூலக்கடை, கருவட்டு மார்க்கெட் ஃபேமஸ் பஞ்சு. மூலக்கடையில இல்லண்ணா, பேசில் பிரிட்ஜ்ல தானா. அமுதிமா தம்ஸ் அப் சொல்றாங்க. அண்ணா அண்ணா பாட்டு ஏதாவது பாருங்க, பாட்டு போடுங்க, நான் மெதுவா பாடுறேன். பாருங்க. யார் ஹஸ்கி வாய்ஸ் பாடுவாங்க? மாதிரி இருக்கா? இங்க யார் முடிஞ்சு போன லிரிக்ஸ் எழுதவங்கன்னா நம்ம இவரு ராகவத்தா இருக்கு, வேற ஒண்ணும் கிடையாது. இவங்க கோமதி லைவ்ல இருந்தாங்க. யாரு? நம்ம ராகவன் வந்திருந்தாங்க. சரி நான் வந்து ஹெட்போன் எடுத்து செட் பண்ணிட்டு வர வரைக்கும் எல்லாரும் கிளம்பிட்டாங்க. பாருங்க, ஒரு அவரை பார்த்தா மனுஷன் லைவ் ஒரு மனுஷன் லைவ் போறானா இல்லையோ, அது வேற கதை. ஆனா ராகவன் இல்லாத இடமே இல்லை. இல்லப்பா, நல்ல சப்போர்ட்டர்ப்பா. எஸ், எஸ். அவர் செம்ம வந்துட்டு சப்போர்ட்டர். அக்கமா அவர் எங்க போய் கவிதை போடுவாரு, இங்க வந்து கவிதை போட மாட்டாரு. ஏன் சொல்லுங்க? அந்த கவிதையை கொலை பண்ணிடுவேன்ல படிச்சு. அங்க பாருங்க, போட்டாரு பாருங்க, படிங்க. நல்ல தூக்கம் வருகிற மாதிரி ஒரு பாடல் பாடுங்க. தூங்கணுமா? என்ன பாடலாம்? அது போட்டிருக்காங்களா? இது அமுஜின் உலகம், இங்க யாரும் பண்ண முடியாது கலகம். நந்தவண்ண கிளைகளும் உங்கள் நேரையில் வந்து உலவும், என் இதயம் உங்களிடம் அன்பாக பழகும். சூப்பர் சூப்பர். என்ன பாட்டு? தெரியுங்களா? அவரு கவிதைக்கு ரொம்ப என்னவென்று? ஃபேமஸ். ஆமா. அக்கமா அவர் லிரிக்ஸ் போடுங்க கவிதைக்கு கிருஷ்ணா. அவரு கவிதைக்கு ரொம்ப சரிங்க. ஃபேமஸ். அது ஊருக்கே தெரியும். ஆனா அஹ், இங்க அஹ், கலக்கல் வைக்கிறதுக்கு ஃபேமஸ் நம்ம லைவ்ல அவர் தான் ஜாஸ்தி. உம், நம்ம பிரின்சஸ் வந்து நான் லைவ் எடுக்கும்போது கூட நிறைய மெசேஜஸ் போடுவாங்க. ஆமா, அப்ப ஆமா, எனக்கு ஆமா. அவ்வளவா தெரியாது. இப்போ வெளியில இருந்து பாக்குறதுனால தெரியுது. எஸ், எஸ். என்னவென்று சொல்வதம்மா, வஞ்சி அவள் பேரழகை சொல்ல முடியலையம்மா. வஞ்சி அவள் பேரழகை அந்தி மஞ்சள் நிறத்தவளை, என் நெஞ்சில் நிறைத்தவளை, நான் என்னென்று சொல்வேனோ, இல்லை எப்படி சொல்வேனோ, அவள் வால் மேகம்